நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். தத்துவத் தொடர். என்னை யாராலும் வீழ்த்த முடியாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே வீழ்ந்துவிட்டேன். வீழ்ந்தவனை வீழ்த்த முயற்சிப்பது வீண். பொருள்: ஒரு மனிதனை எத்தனை மனிதர்கள் வேண்டுமானாலும் வீழ்த்தலாம். ஆனால் ஒரு ஞானியை எத்தனை மனிதர்கள் சேர்ந்தாலும் வீழ்த்த முடியாது. ஏனென்றால் அந்த ஞானி தன்னை வீழ்த்திதான் ஞானியாகவே மாறியிருக்கிறான். தன்னை வீழ்த்தி ஞானியாக மாறப்போகிறாயா, இல்லை தனி மனிதனை வீழ்த்திக் கொண்டே நீயும் வீழப்போகிறாயா? முடிவெடு. படிப்பால் அல்ல, இந்த எழுத்தின் ஞானத்தால். இரு சுவாசத்தையும் வசப்படுத்த தெரிந்தவன் மரணத்தையே மறந்து போவான். உண்மையாக தியானிப்பவனுக்கு தினமும் கும்பாபிஷேகம். கடவுளைத் தேடிப் போன மனிதன் தியானத்தால் கடவுளாகிப் போனான். கடவுளாகிப் போனவன் மனிதனைத் தேடிக்கொண்டு அலைகிறான், அவனையும் கடவுளாக்க. உண்மையான தியானம் பல மருந்து மாத்திரைகளுக்கு விடுமுறை அளித்துவிடும். சரணாகதி அடைந்து தியானம் செய்பவனுக்கு அவன் வாழ்க்கையில் தண்டனையே இல்ல, தினந்தோறும் விடுதலைதான். கண்டவர்கள் வெண்டதில்லை, கண்டவர்கள் பேசமாட்டார்கள். ஆனால் கண்டவர்களே பேசுவார்கள். எப்படி பேசுவார்கள்? பிரபஞ்ச இசையால். அவரே சிவன். அந்த பிரணவ ஒலி, சங்கொலி, இடி, மின்னல், பதஞ்சலியின் சத்தம், ஒளியின் ஒலி, அருவியின் ஒலி, நீருடைய சத்தம், காற்றின் சத்தம், பூமியின் சுழற்சியின் சத்தம், இவையெல்லாம் சிவனுடைய பேச்சு. நால்வர்களே சிவனுடைய இசைதான். இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். எழுத பக்கம் இருக்காது. சுவாசப் புரட்சி நடந்தால் இடுகாட்டில் வேலை இருக்காது. தியானித்துக் கொண்டே இருப்பவனுக்கு உடலும் மறந்து போகும், மனமும் மறத்துப் போகும். தேடி 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 கிடைப்பதில்லை. தேடாமல் இருக்கும்போது கிடைப்பவன் இறைவன். என் உடலில் மல வாசலும் சிறுநீர் கழிக்கும் வாசலும் எம் தவத்தால் தெய்வீக வாசலாக மாறிப்போனது. நீங்களும் இதை முயலுங்கள். வாலை ழை மலர வேண்டும். அதுவே உயர்ந்த தியானம். ஒரு மனிதன் அதிர்வலைகள் இருப்பதால் ஒரு மலர் போல பறிப்பதற்கு முன்பே உதிர்ந்து விடுகிறான். ஒரு ஞானி தவம் செய்து அந்த எனர்ஜியை பெருக்கி மலர்கள் வைத்திருந்ததனால் அங்கு பறிக்கப்படுவதுமில்லை, உதரப்படுவதுமில்லை. வந்து கொண்டிருப்பதை நிறுத்தாதே. போய்க் கொண்டிருப்பதைத் தடுக்காதே, அதுவே பிரபஞ்சம். நீங்கள் வால்பாறைக்கு வந்தது வாலை பரமேஸ்வரியாக வாழ்வதற்கு. வாலை என்றும் குமரி. மனிதனாக இருக்கும்போது எல்லா பொருளையும் தொலைத்தேன். என்னையும் தொலைத்தேன். இறைவனாக இருக்கும்போது என்னையே தொலைக்க முடியவில்லை. வாழ்ந்து கொண்டே இருக்கின்றேன். வால்பாறையே இருப்பிடம். வளர்ப்பிறையே பிரபஞ்சத்தின் பிறப்பிடம். தனக்குள்ளே தன்னையே கண்டவனுக்கு வெளியிலே காண்பதற்கு என்ன இருக்கிறது? இரகசியத்தை வெளியிடாதே, அது இரகசியமாய் இருப்பதினால். நான் ஒரு திருடன், ரொம்ப பெரிய திருடன். பல செயலாக்கத்தை பல தருணங்களில் திருடியிருக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்தேன். ஒரு நாள் பேரதிர்ச்சி. என்னை ஒருவன் திருடிவிட்டான். யார் அவன்? அவன் பெயர் ஒன்றுமில்லாதவன். என்ன நிகழ்ந்திருக்கும்? நானே அங்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டேன். அதுவே பிரபஞ்சம், அதுவே தியானம். உன்னையே உனக்குத் தெரிந்தால் தன்னையே தனக்குத் தெரியும். சிவகாமிக்குள்ளேயே சிவன் இருக்கிறார். வயோதிகனாகவா? வாலிபனாகவா? நீ கண்டாயா? குடுமியைக் கண்டவனுக்கு குண்டலினி எதற்கு? பட்டினியாக கிடப்பவனுக்கு பரிசுப் பொருட்கள் பசியாற்றுமா?
வளர்ந்த மரத்திற்கு வானமே நிழற்குடை. பல நாள் தேடிக் கொண்டிருக்கிறேன். என்ன தேடிக் கொண்டிருக்கிறேன்? என் பேச்சை தேடிக் கொண்டிருக்கிறேன். என் பேச்சு தொலைந்து போய்விட்டது. அதைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறேன். எப்படித் தேடிக் கொண்டிருக்கிறேன்? மௌனமாக. செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் என்ன தொடர்பு? தெரிந்தால் நீயும் நானும் ஒன்று. சீக்ரெட் அறை திறந்தால் உமக்கு சீர்வரிசை பிரபஞ்சத்தில் இருந்து வரும். ஓடுகின்ற நதியில் கலந்தேன். என்னை இழுத்துச் செல்லவில்லை. என்ன என்று நதி மேல் நின்று யோசித்தேன். அங்கு நானே இல்லை என்பதை உணர்ந்தேன். விடிந்தவனுக்கு சூரியன் எதற்கு? ஆழியாரின் ஆழத்தைக் கண்டவனுக்கு ஆன்மாவே அடைக்கலம். வாழ்க்கையில் பயணங்கள் முக்கியம். அதைவிட நீங்கள் யாருடன் பயணம் செய்கிறீர்கள் என்பது முக்கியம். கடலும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். ஒரு நாள் எனக்குத் தோன்றியது கடலுடைய ஆழத்தை அறிய வேண்டுமென்று. விழித்துப் பார்த்தால் நானே ஆழத்தில்தான் அமர்ந்திருக்கிறேன். அப்பொழுதுதான் உணர்ந்தேன் நானும் கடலும் ஒன்று என்று. என்னை கும்பிடுகிறார்கள் என் வேஷத்தைக் கண்டு. வருத்தமாக இருக்கிறது. உள்ளே இருக்கும் சிவத்தை அறிந்து கும்பிட்டால் ஆனந்தமாக இருக்கும். என் சுவாசத்தை கவனிப்பதுதான் என்னுடைய வேலை. கவனித்து கவனித்து காற்றாய்ப் போனேன். மரத்தின் உதிர்ந்த இலைகளை பொறுக்குபவன் நான். இது என்ன செயல் என்று நினைத்த பொழுது அந்த இலையே நான் என்று உணர்ந்தேன். மாயம்மா எனக்கு ஒரு பொருள் கொடுத்தாள். பிரித்துப் பார்த்தேன். அவள் மாயமாகப் போய்விட்டாள். சிவம் சித்தமாகும். சித்தம் சிவமாகும். ஒரு ஞானிக்கு நித்தமும் இது நடக்கும். ஆளில்லாத ஒருவன் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனே அழிவில்லாத அரசன். நீலவானம் நீண்டு கொண்டே போகிறது. அதில் சூரியனும் சந்திரனும் சுழலாமல் விழித்துக் கொண்டே இருக்கிறது. நிஜம் நிழலாயிருந்தாலும் அது நிஜம்தான். நிஜமே பிரபஞ்சம். உன்னுள் இருக்கும் ஜீவன், என்னுள் இருக்கும் ஜீவன் நிஜமே. தீட்டு என்பது மனதுக்குதான், ஒரு பெண்ணுக்கு அல்ல. நீ தீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான நாளில் என் தாய் உதரத்தில் நான் உதயமானேன். எது தீட்டு மனிதனே? நான் மருந்தாகிப் போனேன் ஊருக்கு விருந்து படைக்க. திருவண்ணாமலையில் கால சுழற்சியாக ஒரு மகா தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது. அதை யாரும் ஏற்றுவதும் இல்லை, அணைப்பதும் இல்லை. அதுவே மரணமில்லா பெருவாழ்வு. நோக்கம் சரியாக இருந்தால் வாழ்க்கை வசப்படும். இரவில் இறைவனைத் தேட வேண்டும். பகலில் இறைவனோடு வாழ வேண்டும். வாடிய மனிதனைக் கண்டபோதெல்லாம் வாடினேன். பிரபஞ்சம் நீ உன்னையே என்னிடம் கொடுத்தால் சரணாகதி. நான் என்னையே உன்னிடம் கொடுத்தால் நீ இறைவன். இப்படித்தான் ஆன்மா அருங்கோணச் சக்கரம் உருவானது. மனிதன் தெய்வமாகலாம். தெய்வம் மனிதனாகாது. பல ஆண்டுகளுக்கு முன் என்னிடமிருந்து தொலைந்து போன ஆன்மாக்கள் திரும்ப வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். சந்திர குளம், சூரிய குளம் என்று 2 குளம் உடலில் இருக்கிறது. அந்த குளத்தில் யார் நீராடுகிறார்களோ இறை தரிசனம் நிச்சயம். நீர், நெருப்பு. இதை இரண்டையும் ஒன்று சேர்த்தால் உனக்குள்ளே ஜோதியை தரிசிக்கலாம். பஞ்சமியே என் போன்ற ஆட்களுக்கு பூர்ணமி. உலகத்திலேயே தலை சிறந்த தாய் தகப்பன் இயற்கைதான். உன்னைக் கொடுத்துவிடு, அது வளர்த்துக் கொள்ளும். குரு சிஷ்யன். சிஷ்யர் போகர், குரு காளங்கி. காளங்கி என்பது வாசி. காளங்கி கையை பிடித்து போகர் நடந்தார். ஒரு நாள் போகரே காளங்கியாக மாறிப்போனார். வாசியாக மாறிப்போனார். இதுவே பேரனுபவம். தியானத்தை யார் என்று நீ கண்டறிய முடியாது. தியானம் உன்னை யார் என்று கண்டறிந்துவிடும். அதுவே அனுபவம். பிரபஞ்சம், நான் தோன்றியது மறைவதற்காக அல்ல, படைப்பதற்காக. பிரபஞ்சம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே, பெரியவர்கள் சொன்னது. நான் சொல்கிறேன், கோவிலுக்குள்ளே குடியிரு, உன்னை உணருவாய். போக்கத்த மனிதர்கள் வாழும் ஊரில் போக்கையே மாத்த ஒருவன் வந்திருக்கிறான். உள் ஒன்று பேசி புறம் ஒன்று பேசினால் மனிதன். உள் ஒன்று பேசி வெளியே அதுவே கேட்டால் ஞானி. என்னை யார் தேடினாலும் அவர்களை நான் தேடுவேன். ராமகிருஷ்ணர் விவேகானந்தரிடம் எதைக் கொடுத்தார்? தன்னையே கொடுத்தார்.
விவேகானந்தர் தன்னையே இழந்து ராமகிருஷ்ணராகவே மாறிப்போனார். அங்கே ராமகிருஷ்ணரும் மறையவில்லை, விவேகானந்தரும் மறையவில்லை. மனிதத் தன்மை மட்டுமே மறைந்து போனது. இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டும் ஒன்றாகவே. நீர், நெருப்பு. நெருப்பை வைத்து நீரை கொதிக்க வைத்து அந்த நீரையே நெருப்பாக மாற்றுவது. இது தியானத்தில் நிகழ்ந்தால் நீயே வரலாறு. ஒவ்வொரு ஊரில் வசிப்பவர்களும் வீடு கட்டும்போது கோவிலாக கட்டுங்கள். அதில் நீங்கள் குடியேறுங்கள். ஊரே கோவிலாக மாறிப்போகும். நீங்களே சாமியாக வாழ்வீர்கள். நான் உன்னோடு இருக்கிறேன், மனிதனாக அல்ல, சக்தியாக. நான் மனிதத் தோற்றத்தில் இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு ஞானவானாக வாழ்கிறேன். இது உனக்கான உரை. என்னுடைய ஒரு நாடியை இன்னொரு நாடி திருமணம் செய்து கொண்டது. விழிப்போடு இருந்தால் பழனி மலையேறி வியர்வைத் துளி சிந்தி இறைவனை தரிசிக்க வேண்டியில்லை. இருந்த இடத்தில் இறைவனை தரிசித்து விடலாம். தியானத்தால், சுவாசத்தால். தேவன் என்றால் இருப்பவர் என்று பொருள். எங்கும் இதிலும். பூகம்பம் வரும்போது பூப்பறிக்கச் செல்ல வேண்டும். பூகம்பமும் அவர்களே, பூக்களும் அவர்களே. அதனால் அங்கு பாதிப்பு ஒன்றுமில்லை. அவர்களே ஆன்மா அருங்கோணச் சக்கரத்தின் மாணவர்களாக இருப்பார்கள். பிதா என்றால் கொடுப்பவர் என்று பொருள். எதைக் கொடுத்தால் சரியாக இருக்குமோ அதைக் கொடுப்பார். மலையில் ஏற்றி வைத்த தீபம் ஒன்று அணையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 71,000 நாடுகள். டிசம்பர் 19, 2024 வியாழக்கிழமை 2 முதல் 3 வரை மணியளவில் ஒரு பேரனுபவம் கிட்டியது. இதுவரை 72,000 நாடுகள் என்று சொல்லப்பட்டு வந்தது. எமக்கு நேரடியாக தியானத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 71,000 நாடுகள் தான் இருக்கிறது என்று காட்டப்பட்டது. காலம் கடந்தும் இந்த உண்மை நிலைத்து நிற்கும். அதுவே சுவாசம். அதுவே தியானம். அதுவே என் அனுபவம். இதை இந்த பஞ்சமி திதியில் இந்த வெட்டவெளியில் வெளியிடுகிறோம். நம் உடலுக்குள் இருக்கிற நரம்புகள் செயல் வடிவம். ஆண் தன்மையில் உள்ள நரம்பு தத்துவங்கள் 37,000 நரம்புகள் உள்ளது. பெண் தன்மை கொண்ட நரம்பு தத்துவங்கள் 34,000 நரம்புகள் உள்ளது. இது இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு உடல் உள்ளது. மொத்தத்தில் 71,000 நரம்புகள் ஒரு உடலுக்குள் நரம்பு தத்துவமாக உள்ளது. இந்த நரம்பு தத்துவத்தை முழுமையாகப் பார்த்தவனே இறைவனாக ஆகிறான். கொடியின் தத்துவம். இங்கு ஏற்றப்பட்டு இருக்கிற 2 கயிறும் 2 நரம்பு. அந்த கொடி நம்முடைய ஆன்மா. அந்த மரம் நம்முடைய முதுகுத்தண்டு. தியானத்தில் இந்த முதுகுத்தண்டு ஒரு போற்றுதலுக்குரிய செயல். அதுதான் இந்த மூங்கில் மரம். இந்த 2 நாடுகளையும் தாங்கிப் பிடிப்பது முதுகுத்தண்டு. இந்த முதுகுத்தண்டுக்குள்ளேதான் முன்பக்கமும் பின்பக்கமும் இருக்கிற நாடுகள் இணையப்படுகிறது. பதஞ்சலியின் உண்மை தோற்றம். இதுவரை பதஞ்சலியே 5 தலை நாகமாகத்தான் பிரதானமாக சொல்லியிருக்கிறார்கள். பதஞ்சலி 9 தலை நாகமாக இதுவரை வெகு குறைவாகவே வரைபடத்திலோ சித்தர் படத்திலோ குறிப்பிடப்பட்டுள்ளது. பதஞ்சலியின் உண்மை தோற்றமும் உண்மை செயலும் கழுத்துக்கு மேலே ஒருவன் ஆன்மாவையும் அருங்கோணத்தையும் இணைத்தால் பேரொளியைக் கண்டால் அவன் 9 தலை நாகமாக மாறுவான். அவன் 9 செயலாக்கத்துக்குரியவனாக இருப்பான்.